கம்பீரமா இருப்பாங்க, ஆனா ரொம்ப சைலண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப பேசுவாங்க. என்ன எவ்வளவு நேரம் இன்னும் எவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் படம் பண்ண சொன்னது தலை. இப்போ பிரியாணி வரலன்னா உன் வீட்டில் ஒன்று இருக்காது சொல்லிட்டு ரவுடித்தனம் பண்ணுறேன். நான் வேலாயுதம் படத்தில் நடிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனால் தலை அங்கேருந்து செட்டுக்கு இங்கே வந்தார். அப்போது சீரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு மட்டும்தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் சாய்ஸ் கிடைக்கும். பெரிய வயசு கேரக்டரா பண்றதுல ஸ்டார்டிங் டெஃபினட்டா அந்த ஒரு உள்குத்தல் எல்லா லேடிஸ்க்கும் இருக்குல்ல. சும்மா ஒருத்தங்க ஆன்டின்னு கூப்பிட்டாலே நம்மளுக்கு கோவம் வரும். அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் ஏமா நீ என்ன எம்பிபிஎஸ்ஸா எஃப்எஸ்சிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லி நம்மள ஓட்டுவாங்க. இப்பதான் வந்து 7th ல இருந்து 8th வரைக்கும். மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 இப்ப நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஃபேவரட் கார்ஜியஸ் சைத்ரா. அவங்க தான். சைத்ரா வணக்கம். நைஸ் அட்டையர். Thank you so much. And thank you so much for being part in Tele Awards. Thank you so much for nominating me. Thank you. கயலுக்கும் சைத்ராவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் முதல் கேள்வி. கயல் வந்து ரொம்ப சைலண்டா கம்பீரமா இருப்பாங்க, சைத்ரா வந்து கம்பீரமா இருப்பாங்க, ஆனா ரொம்ப சைலண்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப பேசுவேன், நிறைய பேசுவேன். அப்படி அப்ப உங்களுக்காக ஒரு செக்மெண்ட் இவ்வளவு வச்சிருக்கோமா? அச்சச்சோ. அடுத்தடுத்து போயிடலாம். நட்சத்திரம் அவங்களோட பொண்ணை வந்து உங்க மடியில வச்சு காது குத்துன ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம். அது என்ன நடந்துச்சு? இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு அண்ணா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் என்னோட மடியில உட்கார வச்சு காது குத்தணும்னு ஒரு ஆசைன்னு சொல்லி. ஸோ அது அப்படியே அமைஞ்சிருச்சு. அவங்க ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாய் மாமா மடியில தான் யூஸ்வலி உட்கார வைப்பாங்க, பட் என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு மெமரி கொடுத்துருக்கா. ஸோ ஐ ஃபீல் ரியலி வெரி ஸ்பெஷல். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பார்க்கும்போது உண்மையிலே ஆமா, நிறைய பேர் அதுக்கு ஒரு ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். சைத்ரா அவங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இங்க இந்த எமோஜில இருந்து நம்ம பார்க்கலாம். அட போடா போடா அப்படின்னு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, டைம் இல்லாதவங்களுக்கு இங்க வெட்டியா உட்கார்ந்து அவங்க கமெண்ட் பண்றதுக்கு நாம ரியாக்ட் பண்ண கூடாது இல்ல. நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்க எப்படி இருந்தாலும் நெகட்டிவா கமெண்ட் பண்ணுவோம். சோ அதுக்கெல்லாம் நீங்க யாரும் மனம் உடைஞ்சு போய் இப்ப இந்த ரியாக்ஷன் எல்லாம் வேண்டாம். எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, சரிங்க. இது வந்து ஒரு ரூமர் வருது, 2 கோடி சேலரி தராம இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சைத்ரா சொல்றாங்க. அதுக்கு என்ன ரியாக்ஷன்? நல்லாதான் இருக்கும் பாருங்க, இப்படிதான் நல்லா இருக்கும். ஆனா அப்படி 2 கோடி சேலரி தரலனா நான் நடிக்க மாட்டேன் நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட ரூமர் வருது. அப்ப நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? நல்லா இருக்கு. பிடிக்காத ஆக்டர்ஸ்னு சில பேர் உங்க பர்சனல் இருப்பாங்க, இல்ல ஆக்ட்ரஸ்னு இருப்பாங்க. அவங்க கூட ஒரு ஹாப்பியான காம்பினேஷன் சீன் நடிக்கும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எனக்கு பிடிக்காம யாருமே இல்ல, இருந்தாலும் அன்கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்போது வேற என்ன பண்றது? அன்கம்ஃபர்டபிள் ஜோன் என்னடா நமக்கே இந்த மாதிரி நடக்குமான்னு யோசிக்கணும். சத்திய சோதனை அந்த மாதிரி. வேற வழி இல்ல, நடிச்சுதான் ஆகணும். அந்த ரியாக்ஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க ஃபேஸ் ரியாக்ஷன். ஈவினிங் 6 மணிக்கு மேல பேக்கப்னு சொல்லுவாங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பேக்கப் சொல்லாம அப்படியே ஒரே பேமெண்ட்ல கால் ஷீட் போய்கிட்டே இருக்கு. ஐயோ, எல்லா ரியாக்ஷனும் தூக்கி போடுறாங்களே. எவ்வளவு நேரம் இன்னும் எவ்வளவு நேரம்? அந்த கோவம் கண்டிப்பா வரும் யாருக்காரு. அந்த கோவம் வரும்போது உங்களுக்கு டபுள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு டபுள் பேமெண்ட் எல்லாம் வேண்டாம், கொடுத்த கால் ஷீட்ல என்ன ஷூட்டிங் முடிச்சு அமுச்சு விடுங்க, அவ்வளவுதான். சைத்ரா திஸ் ஆர் தட். ஓகே, திஸ் ஆர் தட். நல்ல பீஸா ஆர் பிரியாணி? நோ, ரெண்டுமே இல்ல. பீஸாவும் பிடிக்காது, பிரியாணியும் பிடிக்காது. என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து தயிர் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். லவ் ஆர் மணி? லவ். தலை ஆர் தளபதி? தலை. சிங்கிங் ஆர் டான்சிங்? ரெண்டும் இல்ல, கேன்சல். இப்ப நான் ஏதாவது சொன்னா இங்க பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேன்சல். எஸ்கேப் ஆயிட்டாங்க. வில்லன் ஆர் காமெடியன்? காமெடி. எப்பவுமே காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அதுதான். யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்? இன்ஸ்டாகிராம். ஓகே. சினிமா ஆர் சீரியல்? சீரியல், ஏன்னா இப்போ நான் அதுல தானே இருக்கேன். ஃபேவரட்ஸ் ஆஃப் சைத்ரா. சோ சைத்ராஸ் ஃபேவரட் ஆக்டர்? தலை. ஃபேவரட் டைரக்டர்? எனக்கு நாகஸ்வின் ரொம்ப பிடிக்கும். இப்போ கல்கி பண்ணாங்கல்ல, ஸோ வெரி டெக்னிக்கலி இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் சினிமாவை இப்படி வேற பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரம்மாண்டமா காட்டியிருந்தாங்க. ஸோ நாகஸ்வின். ஓகே. ஃபேவரட் ஹீரோயின் இன் சினிமா? அனுஷ்கா மேம்னா ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் லைக் ரியலி ரோல் மாடல்னு சொல்ல. இப்போ சமந்தா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் ஹர் சோஷியல் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்கள போர்ட்ரே பண்ணிக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் பிளேஸ்? ஃபேவரட் பிளேஸ் வீடு. ஃபர்ஸ்ட் சாலரியில வாங்கின போன் என்ன போன்? ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது எனக்கு ஒரு ஐபோன் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஐபோன் தான் வாங்கினேன். சத்யால இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட். நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது ஐயப்பன் சபாபதி சார் தான். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு.
அண்ட் எங்களுக்கே நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. முக்கியமா சின்ன திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக வந்து ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் இப்ப நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது முதல் முறையா நம்ம நடத்துறோம். உங்களோட அனுபவத்துல எங்களோட விழாவை பத்தி சொல்லுங்க சார். விகடன் விருதுங்கிறது வந்து எப்படி சொல்ல, ஒவ்வொரு கலைஞருக்குமே வந்து ரொம்ப ஒரு கௌரவமான விருதும் ப்ளஸ் ஒரு பவர்ஃபுல்லான விருது எல்லாருமே நினைப்பாங்க. இந்த விருதை வாங்குறதுக்காக நிறைய பேர் திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விருது தான் இந்த விகடன் விருது. ஸோ அந்த விகடன் விருதுல இன்னைக்கு நாமினிஸா நானும் இருக்கிறது எனக்கு பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வந்து சினிமாவுக்கு அப்புறம் இந்த அப்புல் விகடன் பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய விகடன் கொடுத்து முதல் டைம் சின்னத்திரை கொடுக்குறது வந்து ஒட்டுமொத்த சின்னத்திரை கலைஞர்களும் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இந்த விகடன் விருதை வாங்குறதுக்காக இனிமேல் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விருதுனால ரொம்ப. கயல்ல நீங்க எழுதின சீன்லயே உங்களுக்கு நெருக்கமான சீன் ஒண்ணு இருக்குங்க சார், அது என்ன சபாபதி சார்? அதாவது கயல்ல பொறுத்தவரை சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே வந்து இது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு நெருக்கமானது? எல்லா சீன்ஸுமே நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்படி சொல்றது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா இது நம்பர் 1 பொசிஷன் வந்து நாங்க ஒரு 3 வருஷமா கிட்டத்தட்ட வந்து அந்த இதுல இருக்கனால எல்லாருமே நாங்க வந்து மேக்ஸிமம் இருக்கோம். அதுல எனக்கு குறிப்பா எனக்கு அப்படி சொல்லணும்னா எல்லா சீன்ஸும் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு சீன் இருக்கும். அவங்க என்னன்னா அந்த பெரியப்பா கேரக்டர் வந்து தர்மலிங்கம் வந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது வந்து காலி பண்ணும் ஆசை இருக்கிற கங்கணம் கட்டிட்டு ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து என்ன அந்த மூர்த்தி கேரக்டரை வந்து அந்த அண்ணன் கேரக்டர் வந்து ஒரு சமையல் வந்து பண்ணிப்பான். அவனுக்கு எப்படியாவது ஒரு இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏ லாக் பண்ணி விட்டு அவனை வந்து டெமாலிஷ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு பிரியாணி வந்து எம்எல்ஏ கவுன்சிலருக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அவர் மொத்தம் ஆர்டர் நீ தான்டா, எனக்கு வந்து ஆர்டர் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்டான்னு சொல்லி மாட்டி விடுவார். இவனு பெரியப்பா வந்து நமக்கு குடும்பத்தை அவன் எப்போதுமே வந்து இப்போ வெளுத்ததெல்லாம் பாலன்ற மாதிரி பெரியப்பா அவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணுவார் நினைச்சிட்டு கேரக்டர். பெரியப்பா பேத்திக்கிட்டு காசு 5 பைசா வாங்காம தடா போடான்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வச்சு பிரியாணி ரெடி பண்ணிடுவான். ஸோ ரெடி போனா பெரியப்பா கரெக்டா வந்து அவன் லாஸ் பண்ணி வைக்கணும், திணற வைக்கணுன்றதுக்காக இருக்கணும். இந்த விஷயம் வந்து கையலுக்கு தெரிஞ்சு போயிடும். பெரியப்பா ஏதோ ஒன்று அவருக்கு வந்து ஆடுறேன் நம்ம அண்ணனுக்கு கொடுக்குறேன்னா அவர் சும்மா எதுவும் பண்ண ஏதோ ஒரு வேலைன்னா அவர் தெரிஞ்சு அந்த கயல் கேரக்டர் வந்து ஒரு விஷயம் ட்விஸ்ட் பண்ணுவான். கரெக்டா வந்து என்னடானா அங்க பர்த்டேக்கு வந்து அந்த கவுன்சிலர் எல்லாருமே வந்து ரெடியாகி பிரியாணி வரணும் எங்க அப்படின்னு ஒன்றும் அனுப்ப மாட்டான். இப்ப பெரியப்பா போன் அடிச்ச உடனே என் தம்பி பையன் தான் பண்ணிட்டு இருக்கேன், என் தம்பி பையன் தான் பண்ணிருக்கேன், நான் அனுப்பிச்சு விடுறேன் சொல்லி நேரடியா இன்னொருத்த என்னடா நினைச்சிட்டு இருக்கேன், பிரியாணி அனுப்ப வேண்டாமா, அவன் வந்து இது எம்எல்ஏ வந்து இது பண்ணிட்டு இருக்கானுன்னா இப்போ இல்ல பெரியப்பா கையில அனுப்ப வேண்டான்ட்டா, அனுப்ப வேண்டான்டா, டே என்ன விளையாடுறியா அப்படின்னு. இல்ல பணம் மொத்தத்தும் கொடுத்தா மட்டும் தான் பிரியாணி அனுப்புவான். இப்ப என்னடே விளையாடுறியா, நான் தான் சொன்னல மொத்த பணமும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல பெரியப்பா கையில் வந்து பணம் கொடுத்தாதான். இப்போ அங்க இருந்து மறு நெருடே இப்போ பிரியாணி வரலன்னா உன் வீட்டுல ஒரு இருக்காது சொல்லிட்டு ரவுடித்தனம் பண்றது பயந்து. ஸோ இப்போ என்னன்னா அவனை மாட்டி விடுதல் தன்னோட காசையே திருப்பி கொடுத்து இந்த பிரியாணி எடுத்துட்டு போவார். ஸோ அது கொஞ்சம் மாசம் வருது, ரொம்ப நல்லா வருது, பயங்கர வரவேற்பு. அது அந்த சீன் ரொம்ப பேசப்பட்டு. சீரியல் ஸ்கிரீன் பிளே எழுதுறது ஈஸியா கஷ்டமா சார்? கண்டிப்பா கஷ்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஃபிலிம் பண்ணிருக்கிறேன், சீரியலும் பண்ணிருக்கேன். ஒரு ஃபிலிம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 60 சீன் 65 சீன் அந்த சீனுக்குள்ளரே தான் பேசிட்டு இருப்போம். அது நாங்கள் 3 மாசம் 6 மாசம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்போம். பட் சீரியலை பொறுத்தவரை எவ்ரி மந்த் 100 சீன் நாங்கள் பண்ணியாகும். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, ஒரு மிஷின். நீங்க வந்து என்ன நடந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற சீன் அவங்க காட்டணும். டெய்லி ரிலீஸ், இது டெய்லி டெலிகாஸ்டுங்கும் போது இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மையில இந்த சீரியல் ஃபீல்டு உண்மையில ரொம்ப கஷ்டம் தானே அந்த ஃபீல்டு அப்படிங்கிறது. பட் ஓகே, அது என்ன அப்படியே டியூன் ஆகி போச்சு, அப்படியே பழகிடுச்சு. இப்போ சீரியல்ல வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து ரொமான்ஸ், ஃபேமிலி ஃபைட், இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கு சார். இதுல எந்த சீன் அதிகமா நீங்க மெனக்கிட வேண்டிய இருக்கு? மெனக்கிடுறது மேக்சிமம் எமோஷனல் தான். ஏன்னா அப்போதான் ஒவ்வொரு குடும்பத்துல அது கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு குடும்பம் எமோஷனலுக்கு எல்லாருமே கனெக்ட் ஆயிடுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு என்ன சொல்றது திடீர்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எமோஷனல் ஏதாவது ஒரு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலே அவன் எமோஷனல் ஆகிடும். ஸோ அதுதான் எல்லாமே கரெக்டான எமோஷனல் தான் மேக்ஸிமம் வந்து. சார் நீங்க வந்து இப்ப சின்ன திரையிலையும் வந்து ஸ்கிரீன் பிளே இருக்கீங்க, வெள்ளி திரையில வந்து படங்களும் விஷால் சாரோட பண்ணியிருந்தீங்க. இந்த வெள்ளி திரைக்கும் சின்ன திரைக்கும் உள்ள அனுபவம்னு ஒண்ணு இருக்கும்ல சார், ஒரு அனுபவம் நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்க, அதை பத்தி ஒண்ணு சொல்லுங்க. அதாவது என்னன்னா படம்ன்றது வந்து எல்லாருமே வந்து என்னன்னா வெள்ளித்திரை வந்து உண்மையில பெருசு, அதோட பட்ஜெட் சரி, அதோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரியான ஒரு விஷயம். பட் அதுல இருந்து என்ன அப்படின்னா ஜெயிச்சோம் அப்படின்னா வேற ரேஞ்சு. அதே மாதிரி ஒரு படம்ன்றது வந்து அது சரியா போகலை அப்படின்னா அந்த டெக்னீஷியன் சரி ஆர்டிஸ்ட் வந்து லைஃபே அடுத்து கேள்விக்குறியாயிடும். ஆமா சார். பட் சின்னத்திரை அதை நம்பி என்ன வேணாலும் குடும்பத்தை ரன் பண்ணலாம். இது வந்து ஒரு மணி ஏர்ன் பண்றது ஒண்ணு, பிளஸ் வந்து இது வந்து பெரிய திரையில வந்து சக்சஸ் ஆன மாட்டோம், சின்ன திரையில ஒவ்வொரு வீட்லயுமே நம்ம வந்து கனெக்ட் ஆகி இருப்போம்.
ஸோ அதனால வந்து பெரிய தெரியுங்க சார். இப்போ வந்து சபாபதி சாரோட வந்து திஸ் ஆர் தட்னு சொல்லிட்டு கையல் திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு கேம் செக்மெண்ட் ரெடியா சார்? ஓகே வாங்க சார், ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கலாம். உங்களுக்கு பிடித்த உணவு பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி. காதல் ஆர் காசு? காதல் தான் சார் எப்பவுமே அது வேல்யூ. மனைவி அங்க இருக்காங்கன்னு சொல்லி இல்ல ஜென்ரலாவே வந்து காதல்ங்கிறது எல்லாரும் காதல் மனைவி மட்டுமல்ல, என் பையன் பண்றப்ப காதல். ஸோ காதல் தான் டோட்டல் ஓவர். காதல் தான். காதல் தான் சார். இது வந்து எல்லாருமே கேட்பாங்க, நானும் கேட்டேன். தலை ஆர் தளபதி? தலை வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ண சொன்னது தலை. போனோ 2004ல. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது சினிமாவில். அப்போ தான் நான் 2வது படம்னா அவரோட படம் ஜனான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால அவரை வச்சு நான் பண்ண முடியல. என் மேல நம்பிக்கை வச்சு என்னை கதையே கேட்கல, என்னை கூட்டு வச்சு படம் பண்ண சொன்னாரு அட்டகாசம் ப்ரொடியூசர்ட்ட. ஸோ அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தளபதி கிட்ட நான் ஆஃப்டர் தோர்னுக்கு அப்புறம் கதை சொல்லி ஓகே பண்ணி அவருக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு என் லைஃப்ல தலையும் தளபதி 2 பேருமே வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன ஏதோ டைம் எனக்கு வந்து 2 பேர் வச்சு படம் பண்ண முடியல. பட் ஃபியூச்சர் ஏதோ நடக்குதா என்னன்னு தெரியல. கூடிய விரைவில் நிச்சயமா அது இறைவனோட. சிங்கர் ஆர் டான்சர்? இந்த 2 பேர்ல சிங்கரை நீங்க அதிகமா ரசிப்பீங்களா இல்ல டான்சர் அதிகமா ரசிப்பீங்க? டான்ஸ். வில்லன் ஆர் காமெடியன்? காமெடி. யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்? யூடியூப். சின்ன திரை ஆர் வெள்ளித்திரை? 2மே சார். இது மட்டும் ஏதாவது ஒண்ணு ஏன்னா என் லைஃப்ல 2மே வந்தது. அதனால வெள்ளித்திரையும் எனக்கு பிடிக்கும், சின்ன திரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சபாபதி சார். ரொம்ப கேட்ட கேள்விகளுக்கு வந்து ஜாலியா இருக்க வேண்டிய இடத்துல ஜாலியா பதில் சொன்னீங்க, சீரியஸா இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு தேங்க்யூ. இப்போ நம்ம கூட ரெட் கார்பெட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறது கம்பம் மீனா அவங்க தான். வணக்கம் மீனா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா அண்ட் இருக்கேன். பாக்யலட்சுமி சீரியல்ல வந்து தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலயும் பட்டி தொட்டி எல்லாத்துலயுமே நீங்க ஒரு காமெடியனா போய் ரீச் ஆயிருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கணும்னு மிகப்பெரிய சந்தோஷம் தான். உண்மையிலே நிறைய படங்கள் பண்ணோம், அதுல கிடைக்காத ரீச் வந்து சின்ன திரையில சீரியல் பண்ணி நிறைய ரீச் ஆயிருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மீனா, உங்களுக்காக திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி. லவ் ஆர் மணி? லவ். தலை ஆர் தளபதி? தலை. ரசிகையா தலை. ரசிகையா தலை. அப்ப அவர் படத்தை பார்த்து ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குமா? ஆக்சுவலி நான் வேலாயுதம் படம் பண்ணேன். ஒரு சைடு வேலாயுதம், ஒரு சைடு மங்காத்தா. அங்க இந்த நம்ம அந்த ஒரு மில்லு இருக்குல்ல, அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அங்க நடந்துட்டு நான் வேலாயுதம் படத்துல நடிக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனா தலை அங்கிருந்து செட்டுக்கு இங்க வந்தாரு சாரை பார்க்க, விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ எல்லாரும் போய் போட்டோ எடுத்தாங்க. அப்பதான் நான் வந்த புதுசு, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு போய் கேட்கறதுக்கு. ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி தலையை பார்க்கும்போது கண்டிப்பா நான். வில்லன் ஆர் காமெடியன்? 2மே. சிங்கிங் ஆர் டான்சிங்? சிங்கிங். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச். மீரா கிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அதுவும் ஃபேவரட் மாமியார் அப்படின்றதுக்கு வந்துட்டு நாமினேட் ஆயிருக்காங்க. சோ உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். நீங்க மாமியார் ஆகிறதுக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. பார்த்தா நீங்களே அவ்வளவு யங்கா இருக்கீங்க, பட் மாமியார் நீங்க. ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. மாமியார் இந்த பெரிய வயசுக்கு நம்மளை விட பெரிய வயசு கேரக்டரா பண்றதுல ஸ்டார்டிங் டெஃபினட்டா அந்த ஒரு உள்குத்தல் எல்லா லேடிஸ்க்கும் இருக்குல்ல. சும்மா ஒருத்தவங்க ஆன்டின்னு கூப்பிட்டாலே நம்மளுக்கு கோவம் வரும். ஸோ அது இருந்தது. பட் அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது ஆஃப்டர் ஹீரோயின் வந்து நம்மளுக்கு தான் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு லவ் மக்களோட அது கிடைக்கும். அதனால வந்து பரவாயில்ல. எனிவேஸ் எனக்கும் 2 சன்ஸ் தான். நாளைக்கு மாமியார் ஆக போறீங்க அப்படி. உங்களோட ஏஜுக்கு உங்களுக்கு அது நடிக்கும் போது ஏதாவது நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே அந்த மாதிரி அது ஸ்டார்டிங்ல? ஆமா, ஸ்டார்டிங் எல்லாரும் வந்து இந்த நம்ம வயசுலயே பெரியவங்க நினைச்சு கூப்பிடுவாங்க பாருங்க சில பேர். அம்மா, நீங்க எனக்கு அம்மா மாதிரின்னு பார்த்தா நம்ம ஏஜ் இருக்கிறவங்களா இருக்கும் சொல்றது. அப்படி நம்ம ஏஜ்னா என்ன ஏஜ் மேம்? சொல்லலாம் 38 இயர்ஸ். அவ்வளவுதான். சோ அதனால அந்த ஏஜ்ல உங்களுக்கு மாமியார்ன்றது இட்ஸ் டூ ஹெவி ஆன் யூ இல்லைங்களா? எஸ் எஸ். பிகினிங் இட் வாஸ் ஆக்சுவலி ஹர்ட்டிங். அண்ட் இப்போ கூட நம்ம சில கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இவங்களுக்கு இந்ததான் ஏஜ் ஆனா இதா பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல அவங்களுக்கு ஏஜ் 50 above மாதிரி எல்லாம் கமெண்ட் போடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட ஜாப் இல்லை இது. ஸோ பரவாயில்ல. உங்க மாமியார் உங்களை மாமியாரா பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா மேம்? அவங்களுக்கும் ஸ்டார்டிங் என்ன மீரா இப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம பண்ற அந்த கேரக்டரோட அந்த ஒரு டெப்த் பார்த்து இம்பாக்ட் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த நடிப்புன்னு வரும்போது இதெல்லாம் பார்க்க கூடாது, அந்த நடிப்பிலேயே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி சொன்னாங்க.
சோ உங்களை வந்துட்டு இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த செட்ஸ்ல எல்லாம் நாங்க பாத்திருக்கோம். எல்லாரும் மீரோ மேம் அப்படி சுட்டு செல்ல குட்டி அப்படி இருக்காங்க. அவ்வளவு ஸ்வீட்டா நீங்க எல்லாரோடயும் ரொம்ப க்ளோஸா? ஆமா, எல்லாரோடையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகும். லைக் அந்த மாமியார் கிடையாது அப்ப? இல்ல. சோ உங்களோட ஒரு சின்ன திஸ் ஆர் தட் கேம் வச்சிருக்கோம். Okay. சோ பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி. லவ் ஆர் மணி? லவ். தலை ஆர் தளபதி? தளபதி. சிங்கர் ஆர் டான்சர்? டான்சர். வில்லன் ஆர் கமெடியன்? போத். ஐ லைக். யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்? இன்ஸ்டாகிராம். சினிமாவா சீரியல்? போத். உங்களுக்காக சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தியோட ஒரு சின்ன hack. சிஜு பிரபாகரன் சார் ஃப்ரம் ஜி. சார் வணக்கம் சார். வணக்கம். அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ இன் திஸ் ஷோ சார். சின்னத்திரை விருதுகள், டெலி அவார்ட்ஸ், ஸோ இந்த இனிஷியேட்டிவை பீங் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எப்படி பார்க்குறீங்க சார்? டெலிவிஷன் மெச்சூர் ஆக ஆக இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் அந்த ஒரு கிளாரிட்டி வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு அவார்ட் பண்ண முடியும். இதில் த ஃபேக்ட் தட் விகடன் இஸ் டூயிங் திஸ் இஸ் சம்திங் விச் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி happy about. விகடனோட ஃபிலிம் அவார்ட்ஸ் அண்ட் அதர் அவார்ட்ஸ் எப்போவுமே ஒரு குவாலிட்டி இருந்திருக்கு. ஸோ அப்படியே டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கும் அந்த ஒரு குவாலிட்டியும் ஒரு ஃபேர்னஸும் எதிர்பார்க்கலாம் விகடன் கிட்டேருந்து. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் such an initiative is happening in Tamil market and good to see nominations from all the channels which has been there. தேங்க்யூ ஸோ மச் சிஜு சார். இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது எவர் கிரீன் பியூட்டிஃபுல் ராணி மேம் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேங்க. ராணி மேமோட ஃபேவரட் ரோல், அன்ஃபர்கெட்டபிள் ரோல்? ஆனந்த விகடனின் அலைகள். ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன், அதாவது ரொம்ப நியூ கம்மராக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஆனந்த விகடன் தான், அலைகள். நிச்சயமா அது சந்தோஷம். பயங்கர ஹிட்டான ஒரு சீரியல் சன் டிவியில். மறக்க முடியாத ஒரு கேரக்டர். அதாவது என்னால் நடிக்க முடியும் எப்படின்னா அப்படின்னு எனக்கே தெரியப்படுத்தின ஒரு கேரக்டர் அது. பட் சீரியல்ல வெளியா நடிக்கிறவங்களுக்கு வீட்டிலே அவங்க ஒரு மோசமானவங்க அந்த மாதிரியே மக்கள் ஒரு பார்வையில இருப்பாங்க. அப்படி எங்கேயாவது உங்க நெய்பரோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல வெளியில போகும்போதோ உங்களை யாராவது திட்டின அனுபவம்? சொல்லட்டுமா? சொல்லுங்க, உண்மைதான் வேணும் எங்களுக்கு. மெய்டுக்கு தான் நான் பெரிய வில்லியா தெரியுவேன். அப்படியா? நம்ம வீட்லயே நம்ம ஹஸ்பண்ட் என்ன முறைக்கிற அப்படின்னுவாரு. சீரியல் இந்த சீரியல்ல முறைக்கிற மாதிரி இல்ல, நான் சாதாரணமா தான் எல்லா வைஃப் மாதிரி தான் கோச்சிப்பேன். ஆனா அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். வில்லியா நடிக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? வில்லியா நடிக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கும், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அவங்க வருத்தம் தெரிவிக்கணும், அவங்களே கோவமாவும் நடிக்கணும், அவங்களே பயங்கர வில்லித்தனமாவும் இருக்கணும். அவங்க நெகட்டிவ்லவும் அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அது வெளிப்படுத்தணும். எஸ், அது சாஃப்ட் கேரக்டருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. இந்த வில்லி ரோலுக்கு மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். படத்துல எப்படி ஹீரோக்கு பர்ஃபார்மன்ஸ் ரோல் கிடைக்குமோ, சீரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு மட்டும்தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் சாய்ஸ் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். திஸ் ஆர் தட் செக்மெண்ட் இப்ப நம்ம விளையாட போறோம் மேம். பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி. அதானே, பிரியாணி பிடிக்காதவங்க. லவ் ஆர் மணி? லவ் கம் மணி. தலை ஆர் தளபதி? ரெண்டு பேரும் ஈக்குவல். சிங்கிங் ஆர் டான்சிங்? டான்சிங். எனக்கு சிங்கிங் ஆனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது டான்சிங், எனக்கு தெரியாதுன்றதால சிங்கிங் எனக்கு பிடிக்கும். வில்லன் ஆர் காமெடியன்? வில்லன், ஆல்வேஸ் வில்லன். ஒரு படத்துல ஹீரோக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கிற ஒரே கேரக்டர் வில்லன். சீரியல்லவும் அதேதான். யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்? ஐ லைக் யூடியூப். சினிமா ஆர் சீரியல்? சீரியல் நான் நடிப்பேன், அதாவது வெரி மச் இன்ட்ரெஸ்டட். பட் சினிமா நான் பார்ப்பேன். உங்களுக்கு லைஃப்ல ஒரு பாசிட்டிவிட்டியாவும் பிளிஸ்ஃபுல்லாவும் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மந்த்ரா ஃபாலோ பண்றீங்க? நான் எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலி என்ன ஹாப்பியா வச்சிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் என் பசங்க என்ன ஹாப்பியா வச்சிருக்காங்க. அதனால நான் எப்பவுமே ஹாப்பியா இருக்கேன். அவங்க என்னை கொஞ்சம் சோர்ந்து போயிட்டா நானும் சோர்ந்து போயிடுவேன். அந்த மாதிரி என் ஹாப்பினஸ்ஸே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் உங்களுக்கு பல நாடுகளுக்கு பல ஆண்டுகளா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க சைக்கிள் பியூர் அகர்பத்தில இருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ஆஃபர் மேம்.
இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்வம்பு லட்சுமினே இவங்களை சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஒரு வேற லெவல் வில்லி கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே. எப்படி மேம் இதை ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்றீங்க? உங்க பிசிக்கல் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் இது எப்படி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் வில்லி எல்லாமே எது கொடுத்தாலும் பிரிச்சு மேறீங்க, எனக்கு புரியல. மேபி ஃபர்ஸ்ட் நான் வந்து காமெடி ஃபீமேல் அவார்ட் வாங்கினேன். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாமே பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. ஏன்னா அவங்களால வில்லன் பண்ண முடியும், கேரக்டர் பண்ண முடியும். நம்ம குடுக்கிற வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணா போதும். இதுல வந்து நம்ம இப்பதான் கொஞ்ச நாளா இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. பட் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க எல்லாமே பண்ணணும்ல. சோ நீங்க வந்துட்டு ஒரு செம்ம வைபிங்கான ஒரு யூடியூபர், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன டயட் வீடியோ போட்டா அது அப்படியே லாக்ஸ் போகுது வியூஸ். சோ சொல்லுங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஐ நோ யூ ஆர் a mom. அண்ட் அப்படி மாமா இருந்துட்டும் வீட்டையும் பார்த்துட்டு மீடியாவையும் பார்த்துட்டு யூடியூபும் மேனேஜ் பண்றது இட்ஸ் பிக் திங். எப்படி மேம் அதை மேனேஜ் பண்றீங்க? இல்ல என்ன நான் வந்து எப்பவுமே எங்கேஜா வச்சுக்கிறேன். சோ அதுக்கு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே மேம். சோ உங்களோட டயட் பிளான் பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? டயட்டா இந்த விஷயம் வந்து டெய்லி நான் வச்சிருப்பேன் என்னோட ஃபுட்ல. புரோட்டீன்ஸ் இப்ப சொல்றாங்களே, புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட், சுகர்ஸ் வேண்டாம் அந்த மாதிரி ஏதாவது. ஏன் அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட், ஏமா நீ என்ன எம்பிபிஎஸ்ஆ எஃப்எஸ்சிஎஸ்ஆ அப்படின்னு சொல்லி நம்மள ஓட்டுவாங்க. உங்களுக்கு இல்ல சி இந்த டயட் அப்படிங்கறதே வந்து அவங்கவுங்களுடைய அந்த மனசை பொறுத்து தான் இருக்கு. நம்மளுக்கு இது சாப்பிட்டா எனக்கு வெயிட் குறையுது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அது அவங்களோட டயட் பிளானா மாறிடும், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பர்டிகுலரா கிடையாது. I can eat everything. எல்லாமே சாப்பிட முடியும். சோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரியில மக்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா விளங்கிட்டு இருக்க நம்ம சத்யம் பயோ அவங்களோட ஒரு சின்ன ஹேம்பர் நம்ம மேமுக்கு கொடுத்துடலாம். நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது பாகியலட்சுமில இருந்து ஷெரீன். அவங்க ஷெரீன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டா வந்து நீங்க வந்து நாமினேட் ஆயிருக்கீங்க பேபி ஆக்டரா. அது எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் விகடன் அவார்ட்ல வந்து நாமினேட் ஆகுது. ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரௌடா இருக்கு. நாமினேட்டிங்கே வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ அவார்டு கிடைச்சதுன்னா இன்னும் ஜாலியா போவோம். அது உள்ள போய் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்களே, விகடன் சின்னத்திரை கலைஞர்களுக்கு அங்கீகரிக்கும் விதமா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் நடத்துற விகடன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல நீங்களே வந்து நாமினேட் ஆயிருக்கீங்க. ரொம்ப ப்ரௌட், நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா இங்க பெருசா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், எல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் தேங்க் யூ so much. அண்ட் உங்க கூட இனிமேல் கேம் செக்மெண்ட் குள்ள போயிரலாம். ரெடி? கேம் ரெடி? பிடிச்சது. கம் ஆன். பீஸா ஆர் பிரியாணி? பிரியாணி தான் எப்பவுமே. லவ் ஆர் மணி? லவ். லவ். நம்ம வந்து லவ் பண்றவங்க வந்து அவங்க நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கி தருவாங்கல்ல. சோ தலை ஆர் தளபதி? தலை. தலை. சிங்கிங் ஆர் டான்சிங்? சிங்கிங். அப்ப ஒரு பாட்டு பாடுங்க. அப்படிலாம் டக்குனு கேட்க முடியாது. வில்லன் ஆர் காமெடியா? வில்லன். வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அது சேடான பேக் ஸ்டோரி. அவங்களால அதனால தான் வில்லனே ஆக்குறாங்கல்ல, அதனால வில்லன் பார்க்கணும். யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம்? இன்ஸ்டாகிராம். அப்டேட்டடா இருக்கும்ல. அப்புறம் பூமர்னு சொல்லிட்டாங்களா ரொம்ப. சினிமா ஆர் சீரியல்? சீரியல். அடுத்த சினிமால வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? சினிமால வாய்ப்பு கிடைச்சா போக வேண்டியதான். சீரியல் வந்து நிறைய மக்கள் மனசுல நல்லா நிப்போம், அதனால சீரியல். ரொம்ப நாளா வந்து உங்களை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? நான் இப்பதான் வந்து 7th ல இருந்து 8th போயிருக்கேன். சிபிஎஸ்சி வச்சா ஏப்ரல் மந்த் தான் போயிருக்கேன். ஏப்ரல் மந்த் போயிருக்கீங்க. இப்போ ஜூலை மந்த். படிப்புலயும் சூப்பரா வரணும், நடிப்பு துறையிலையும் கலக்கணும்னு சொல்லிட்டு விகடன் சார்பா பெரிய வாழ்த்துக்கள் ஷெரீன். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட இந்த ரெட் கார்பெட்ல ஜாயின் பண்ணிக்கிறது அவர் பிலோவ்டு ஸ்பான்சர் பிரதீக்வின்ல இருந்து. சார் வணக்கம். சார் முரளி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல் முறையா நம்ம விகடனோட அசோசியேட் ஆயிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எப்படி இருக்கு சார் அது? விகடனோட பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப சந்தோஷம். சின்னத்திரை விருதுகளில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களோட ஹாலிடே டெஸ்டினேஷன் எது சார்? நான் எல்லா இடத்துக்குமே போவேன். எனக்கு ஹாலிடே டெஸ்டினேஷன் ஐ யூஸ் டு டிராவல் ஆல் டெஸ்டினேஷன். எஸ்பெஷலி அந்தமான் ரொம்ப பிடிக்கும். அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் இன் அந்தமான்? along with friends. Sir, thank you so much sir for being part in விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. விகடன் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம். அனைத்து தமிழ் தொலைக்காட்சிகளின் நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் முதலாக ஒரே மேடையில் திரண்ட பிரம்மாண்ட விழா கோலாகலமாக நடைபெற்ற ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் பங்களிப்புடன் நம் இல்லம் தேடி வரும் கலைஞர்களுக்கு கிரீடம் சூட்டிய விழா நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். உங்கள் சினிமா விகடன் மற்றும் டெலி விகடன் யூடியூப் சேனலில் டைட்டில்
ஸ்பெஷல் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர் பாய் சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. Kohila Women's Innerwear, Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, love together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyrams. Digital partner Daily Hunt. Multiplex partner AGS Cinemas.